me, ma'am. Can you please switch off your cell phone? Oh, sorry. That's all right. You can keep it. Hand baggage must not obstruct the aisle or emergency exit. In the seat pocket, there is a safety instructions card. Please take this out and study it carefully. Emergency exits are on both sides of the aircraft. Please now ensure that your table is folded away and your seatbelt fastened for takeoff. The passengers are familiar with this aircraft. The seatbelt is fastened and adjusted like this. And is unfastened like this. Some water for the lady, please. Whenever the Thank fasten you. seatbelt signs are on, Thank you. அடுத்த 18 மணி நேரத்துக்கு இந்த பட்டன் உங்களோட சேவையிலே இருக்கும். ஸோ கவலைப்படாமல் தாராளமாக தைரியமாக கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் நீங்கள் அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கலாம். வந்துட்டேன் தேவதை. ஒரே தமிழ் படம், அதுவும் டிவியில் பார்த்துட்டேன். ஆனால் 50 இங்கிலீஷ் சேனல்ஸ், ரைட்? எங்கேயும் அதே படம் தான், அங்கேயும் அதே படம் தான். இது தேவைப்படாது. Ma'am, I need to talk to my father. எப்படில்ல உங்கள் அப்பாவை பார்க்கணும். Who bombed the train? குண்டு வச்சது யாரு? I don't know, bomb the guy. குண்டு வச்சது யாருன்னு அந்த கடவுள் தான் தெரியும். No more bullshit. Stop this bullshit. நிறுத்த அந்த காலக்காவை. Sunny, you know, Sunny. முதல்ல பாம்பு பத்தி யோசிப்போம். Excuse me. In terrorist இல்ல, we are trying to sleep here. Do you mind? Sorry. சரி, இப்போ நான் போறேன். Wait, no. Was I too loud? Morning. What is the purpose of your visit? To help the United States of America. I'm sorry? Spend some dollars, you know, to help recover your economy. You want it? I can go back. I'm going to sister's place to attend really. Yeah. It's okay. நம்ம லவ்ல விழுந்துட்டோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லைங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கேவலமான கன்றாவியான அசிங்கமான ஒரு விஷயத்த கூட நம்ம அப்படியே ரசிச்சு ருசிச்சு பார்க்கிறோம்னு சொன்னா நம்ம லவ்ல இருக்கோம்னு தெரியும். எவ்வளோ கன்றாவியா இருக்குல்ல. காட்டுல 2 கொரிலா கட்டி பிடிச்சா கூட நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை கட்டி பிடிச்சதுதான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. அவளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ, உன் சைடு துறையேன். நான் உன் வீட்டுல தான் இருக்கேன். இங்க வேற யாரும் இருக்காங்க. சீக்கிரம் வாயே ப்ளீஸ். சரி. ஹாப்பி பர்த்டே பேபி. மகனே, இங்க இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கு. நீ ஷக்கிலா படமா பார்த்துக்கிட்டு இருக்க? இருவோம், ஷக்கிலாவை கூப்பிட்டு வரேன். What is that, John? That's just your uncle. மாட்னடி மவனே. Dolly? Disgusting. Do this? How can you do this?
பர்த்டே அதுமா ஏன் அர்ஜுன் இவ்வளவு கோவம்? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் அசிங்கமா போய் பேசுறேன். இல்ல என்னது அது? கண்ட இடத்துல எல்லாம் ஏதாவது வச்சுக்கிட்டு. கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பா ஏதோ கேவலமான ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்லல. இதான் கிஃப்டா? என்ன மூளை, என்ன அறிவு. வெரி குட்மா. எங்க இருக்க நீ? ரீகன்ல அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நோவினா நான் ஹாஸ்பிடல் தான் இருக்கேன். ஓகே லிசன் ஐ ஹேவ் டு கோ. ஓகே உள்ள போணும். I'll call you back. எப்பயாச்சும் போய் பேசுறவங்கள பாத்திருக்கேன். ஆனா எப்பவுமே போய் பேசுறவங்க முத தடவை இப்பதான் நிஷா பாக்குறேன். அர்ஜுன் தயவு செஞ்சு என்ன விட்டுரு நிஷா. வேலைக்கே ஆகாது. அர்ஜுன் ஏய் யூ நாட்டிய போராளி. லெட்ஸ் பார்ட்டி. ஏய் நான் போன சைட். யோ பெரிய மனுஷன் நீ. சி வா. நான் ஒரு கேம் வேற. நீ அவுட். அந்த பக்கம். டாலி இட்ஸ் a game. Don't believe this. Sorry டாலி. இடிஞ்சிருச்சு. பாட்டும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடின்னு இருக்குது. பீடுங்க. குழந்தை பிறக்கும் போது அப்பா கூட நிக்கணுங்கிறது தான் ரூல். நான் அதை விளையாட்டுத்தனமா ஓகேன்னு சொல்லிட்டேன். நிற்கும் போது தான் தெரிஞ்சது அது எவ்வளவு வலியான ஒரு விஷயம். அவளை விட எனக்கு தான் அன்னைக்கு அவ்வளவு வலிச்சது. இப்பதான் தெரியுது நம்ம ஊர்ல ஏன் அப்பா உள்ள விட மாட்டாங்க. கொஞ்சம் கீழே வரீங்களா? என்ன அர்ஜுன் வேணும்? என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவளை வர சொல்லுங்க. நிஷா இப்ப இங்க இல்ல. இருந்தாலும் வரமாட்டா. கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. குழந்தை? இல்ல. ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல. இல்ல ஃபேமிலி யாராவது? யாரும் இல்ல. எனக்கு தேவையும் இல்ல. நீங்க என்ன சோகமா இருக்கீங்களா? சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கீங்க? பார்க்கும் போதெல்லாம் ஆடிட்டு தானே இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் மட்டும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு அப்படியே சோகமாவே இருக்கணுமா? ஆமாங்க, என் குழந்தை செத்துருச்சுதான். என்ன பண்ண முடியும்? அது ஆக்சிடென்ட்ங்க. ஆக்சிடென்ட்னா என்ன? ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட். அது அப்படியே நடக்கும். அது நல்லவங்களுக்கு தான் நடக்கணும், கெட்டவங்களுக்கு தான் நடக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சு நடக்காதுங்க. அதுவா நடக்கும். எல்லாருக்கும் தான் நடக்கும். அவ மட்டும் ஏதோ குழந்தை போயிடுச்சுன்னு சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தானா எனக்கு இருக்காதா? எனக்கு கஷ்டம் இருக்காது, எனக்கு சோகம் இருக்காது. அவ அம்மானா நான் அப்பாங்க. அப்பா நானே என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்திருக்க மாட்டேங்க. ஆனா என் குழந்தை குண்டிய கழுவி விட்டுருக்கேன். நான் டெய்லி கழுவி இருக்கேன். அவன் பேச கூட ஆரம்பிக்கல தெரியுமா? ஆனா அவன் பேசினா எனக்கு கேட்கும். நாங்க நிறைய பேசியிருக்கோம். இப்பவும் பேசுறான். ஆனா சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். என்ன பண்ண முடியும்? என்னை விட அந்த ஆண்டவனுக்கு என் குழந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துக்கிட்டான். வச்சுக்கோ, ஆனா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கோ. அவன் என் புள்ள.
அதுக்காக லைஃப் அப்படியே நின்னுடாது. போணும். இட் ஹாஸ் டு மூவ் ஆன்ங்க. அத அவகிட்ட சொல்லுங்க. அப்படியே இருந்தா எப்படி? பெத்துப்பேங்க. ஒண்ணு இல்ல 10 பெத்துப்பேன். 10 குழந்தை பெத்துப்பேன். அதுக்கு வரணுங்க அவ. நான் மட்டும் தனியா முடியாது. வர சொல்லுங்க. கேக்குதாடி? வர சொல்லு. வீட்டுக்கு வா. எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். அதுக்கு நீ வேணும். சொல்லுங்க அவகிட்ட. டேய் நிஷா, ஃபுல் டே டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கும். இத கொஞ்சம் சாப்பிட்டு போயா. நிஷா, சாப்பிட்டுட்டு போயா. எல்லாம் கலந்துட்டே அர்ஜுன். சாப்பிட்டு டொம்மன் மயக்க போட்டு விழுறதுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னா ஏன் விடவே மாட்டேங்கிற? நான் டான்ஸ் ஆடுறதுல உனக்கு என்ன அர்ஜுன் பிரச்சனை? டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடியாது. டான்ஸ் ஆடணும்னா தனியா போய் ஆடு. இல்லனா வா 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். அதை விட்டு அவனோ ஒருத்தன் வரான், இங்க கைய விடுறான், அங்க கைய விடுறான், இப்படி தடவறான், அப்படி போட்டு அமுக்குறான். பார்த்து கை தட்டி ரசிக்கிறதுக்கு நான் என்ன ஆடியன்ஸா? புருஷன்டி நானு. நான் தொட வேண்டிய இடத்துல வேற ஒருத்தன் தொட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கு தெரியும். நீ தொடறதுக்கும் அவன் தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அவுத்து போட போய் தூங்குறேன். அது டான்ஸ் அர்ஜுன். டான்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் பண்றது இட்ஸ் ஆர்ட். ஓவியம். தமிழ் தெரியலனா பேசாத. ஓவியம் இல்ல, அது பேர் கலை. உனக்குல தெரிய போதா? ஆமா, நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தா வேற ஒருத்தன் வந்து உன் பொண்டாட்டிய வச்சு ஓவியம் வரைவான். சினிமால அனுஷ்காவோட ஒரு ஹீரோ தடவி டான்ஸ் ஆடினா பார்த்து ரசிக்கலாம். ஏன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் தடவுனானா நான் எப்படி ரசிக்க முடியும்? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தப்பான நோஷன்ல வந்தா எனக்கு தெரிஞ்சிடும் அர்ஜுன். தமிழ் பேச தெரியாதுதான், ஆனா தமிழ் பொண்ணுதான் அர்ஜுன். நீ நம்பணும் அர்ஜுன். ஓ நிஷா நல்லவன் நீ நம்பணும். நான் அவனை நம்பல. அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கல. எனக்காக விட்டு கொடுத்த ஒரு விஷயம் சொல்லு அர்ஜுன். அதான் விட்டு கொடுத்துட்டேனே. ஆடு. அந்த மோஜோவோடே ஆடுன்னு விட்டு கொடுத்துட்டேனே. எங்களுக்கெல்லாம் லவ் பண்ற பொண்ணோ கட்டின பொண்டாட்டியோ ஏன் சைட் அடிக்கிற ஒரு ஃபிகர் இன்னொருத்தன் பக்கத்துல போய் நின்னாலே அடி வயிறுல இருந்து சும்மா கிளம்பி சூடா ஒண்ணு வாய் வழியா வெள்ளா வரும் பாரு. அதோட வலி உங்களுக்கு என்னைக்குமே புரியாது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போ, போன் அடிக்குது எங்கயோ. இந்த அந்த பீடையா தான் இருக்கும். எடுத்துன்னு போ. போய் நீயும் அந்த 8:45 நல்லா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுங்க. ஆனா நிஷா, எனக்கு ஒண்ணு தோணுது இல்ல, அது கண்டிப்பா உனக்கு தோணும் நிஷா. உனக்கு கண்டிப்பா தோணும். அப்ப என் வலி என்னன்னு உனக்கு புரியும். ஏய், இன்னையா அடுத்து ஏதாவது ஃபைட் கிட்டு பண்ணுமா? பின்ன என்ன அர்ஜுன், ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா போதுமா? இன்னும் 14 ரவுண்ட்ஸ் இருக்கு அர்ஜுன். ஐயோ, எப்படிதான் ஜெயிக்க போறேன்னு தெரியலையே. அது ஒண்ணு 14 ரவுண்ட்ஸா? அந்த ஆண்டவன் இருக்கானே, அவன் நம்மள கை விடுறதே இல்ல. வெரி குட்மா. இந்த தீபாவளி நம்மளது தான்மா. ஓகேம்மா, ஓகே, ரிலாக்ஸ். இந்த மாதிரி பதட்டப்படக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. புரியுதா? ஒன்னு தானே ரெடி பண்ணிருக்கோம், இன்னும் 10 இருக்குல்ல. ஃப்ராட். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. உனக்கெல்லாம் லண்டனுக்கு எவன் டிக்கெட் வாங்கி கொடுத்தான்? என்ன பண்றது? என் செலக்ஷன் கரெக்ட், உன் செலக்ஷன் தப்பு. உலகத்துல எத்தனையோ பசங்க இருந்தோம், நான் ஏன் உன்னை லவ் பண்ண தெரியல. டாக்டர், இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அப்பா இதே மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்து நம்ம ஹாலிவுட் போலாம்டா கண்ணு.